யாழ்ப்பாணம் போனோமா வந்த மாட்டிருக்கே. நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துல இந்த இருந்த ரூம் உங்கள்கிட்ட சுற்றி காட்டத்தான் நாங்கள் பார்த்தேன். விரும்பினா பாருங்க, கேட்டு திறக்குது எங்களோட ட்ராவலிங் ப்ளோக்கில். சரியா? வாங்கோ நம்மளோட ரூமுக்குள்ளே போவோம். இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த யாழின்னு சொல்லி யாழ் டவுனின்னு சொல்லி ஒரு ரூம் உண்டாம். எதிர்ச்சியாக கண்ணில் பட்டுச்சு. நிப்பமண்டு போட்டு போனேன். எண்டம்பு அது ரூமா கண்ணுக்கு பட்டுச்சு. நல்லாத்தான். வாங்க இன்னும் உள்ளுக்கு போவோம். இது போதும் இல்லை இந்த ரூமுக்குள்ளே. அண்ணா பெரியது நம்மளோட முன்முகப்பிரிக்கே சும்மா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தகண்டு இருந்துச்சு எனக்கு. அப்படியே ரிசப்ஷனுக்குள்ளே பட்டோம். அந்த தம்பி முன்னுக்கு இருந்தார். அவர்கிட்ட பேசினேன் எல்லாத்தையும். வாங்கோ நம்மளோட ரூமுக்கு போவோம்னு சொன்னார். அவர் ஒலிம்பிக்கிட்டு என்னை கூட்டிக்கு போகிறதுக்கு ஒலிம்பிக்கிட்டு வந்தார். சரி என்றிட்டு நானும் வந்து அதை முன்னுக்கிற என்ட்ரன்ஸை ஒரு படத்தை எடுத்தேன். வாப்பா எடுத்தால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களோட கண்ணுக்கு எப்படி படுகுதுன்னு தெரியலை எனக்கு. வாங்க போவோம். அப்படியே போய்கிட்டு இந்த ரூமை காட்டுவோம்ட்டு போட்டு சொன்னாங்க. 4ஆம் நம்பர் ரூமா எடுங்கோ, அங்காலேயும் போவோம். 4ஆம் நம்பர் ரூமா என்னம்மா என்று பார்க்குறதுக்கு உழுப்பட்டேன். அதுக்குள்ளே பொழையில் தான் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி காணாண்டாலும் நல்லா இருந்துச்சு. அண்ணா பாருங்கோ, நம்மளோட 4ஆம் நம்பர் தானே. அதுதான் நம்மளோட ரூம். ஏசியோட அழகான பெட்ரூமோட தலாணி 2 ஒரு கட்டியில் போட்டிருந்தாங்க. அப்படியே சுற்றி மற்ற பக்கத்தில் போய் வாஷ் ரூமை பார்த்தேன். அது வாஷ் ரூமாண்டு விளங்கலை, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு துண்டால் கண்ணாலையும் பார்த்து குளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே இருக்கிறீங்கன்னா நம்ம டிவி பார்க்குற அளவுக்கு அந்த ரூமுக்குள்ளே துண்டு டிவியும் பூட்டி வச்சுருந்தாங்க. பாப்பா சரி, நாம் பார்த்த இடமெல்லாம் போதும். நாம் நம்மளோட பயணத்தை முடிச்சு கொள்வோம். அடுத்த ஒரு பயணத்தில் நாம் சந்தித்து கொள்வோம். வணக்கம், நன்றி, சலாம் அலைக்கும்.